வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என் மாமனாருக்கு நான் ஆடி மாதத்தில் சிலை வெட்டி எடுத்து வச்சு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் சமைச்சு வச்சு சாமி கும்பிடுவோம். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நான் ஆடி 28 இல்லைன்னா ஆடி கடைசி செவ்வாயில் தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஆடி கடைசி தான் நான் சாமி கும்பிட்டேன். இது மாதிரி செய்கிறதுனால முன்னோர்களோட மனசு குளிர்ந்து நம்மளையும் நல்லா வைப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம். என்னோடய மாமியார் அவங்க மாமியாருக்கு செஞ்சாங்க. நான் அதை பார்த்துட்டு அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என் மாமனாருக்கு மட்டும் இல்லாமல் இறந்த என்னோடய முன்னோர்கள் எல்லாருக்குமே இது சமர்ப்பணம். இதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சுருந்தேன்னா, மீன் வறுவல், மீன் குழம்பு, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாம் சேர்த்து செஞ்சு வைப்போம். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். வெண்பொங்கல், இதில் சைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி. என்னோடய மாமனார் பிரியாணி பிரியருங்க, அதனால தான் இது செஞ்சேன். உளுந்து வடை. ஆல்ரெடி இதெல்லாம் நான் என்னோடய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் பார்க்காத நீங்கள் ஐ பட்டன் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்குங்க. சிக்கன் குழம்பு இதெல்லாம் செஞ்சுருந்தேன். ஒயிட் ரைஸு, பாசிப்பயிறு பாயசம், பாசிப்பயிறு பணியாரம், வடை, மீன் வறுவல் எல்லாமே செஞ்சுருந்தோம். இப்போ நான் இதில் உங்களுக்கு பாசிப்பயிறு பணியாரம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் 2 டம்ளர் பாசிப்பயிறு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நான் அச்சு வெல்லம் பெருசாக 2 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிச்சு வச்சுருக்கேன். பாசிப்பயிறு இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூடவே நம்ம வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பணியாரம் செய்கிறதுக்கு பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பாசிப்பயிரோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து குழி பணியார கல்லில் நெய் ஊற்றி நம்ம சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எந்த ஆயில் வேணுமாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இது கூட நான் நெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இறந்தவங்களுக்கு இது மாதிரி நாங்கள் தை மாதம் மாட்டு பொங்கல் அன்னைக்கும் செய்வோம். ஆடியிலையும் எங்கள் மாமியார் அவங்க மாமியாருக்கு செஞ்சதுனால அதை பார்த்ததுனால நானும் செய்கிறேன். இது வருஷம் நாங்கள் செஞ்சிட்டு வரோம். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. லேட் ஆனாலும் நல்லபடியாக செஞ்சு கும்பிட்டுட்டு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அவங்களோட பெரியவங்களோட ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எப்பயுமே அந்த ஆசீர்வாதம் வேணுங்க. அவங்க இறந்துட்டாலும் அவங்கள நம்ம மறக்காமல் இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. மற்ற ரெசிபியெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தம் பிரியாணி நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இந்த பணியாரம் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.